கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையிலும் In this wonderful occasion, ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் those who are watching this through online, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். we greet you in the name of Lord and Savior Jesus Christ. முதல் முறையாக நீங்கள் ஒருவேளை இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒருவேளை நீங்கள் காண்பீர்கள் என்றால், Maybe first time you have subscribed this YouTube channel and watching this service. தொடர்ச்சியாக நீங்கள் இந்த சேனலை கண்டு கர்த்தருக்குள்ளே நீங்கள் இன்னும் தேவனுடைய வார்த்தையில பெருகும்படியாய் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. We welcome you and we bless your family. We request you to continually be part of this service and worship the Lord. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். Glory be to the name of the Lord. ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை வைத்துதான் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். We are meditating from the promise which God has given to us for this month. கடந்த 2 வாரங்களிலும் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால உண்டாகிற ஆசீர்வாதங்களை பற்றி பல வார்த்தைகளை நாம் கேட்டிருப்போம். Last 2 weeks we heard the word of God, those who fear the Lord of God. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்தந்த நாளுக்கு தேவையான மன்னாவை கொடுக்கிறது போல, As like the Lord gave the Israelites the everyday manna, இன்றைக்கு ஆண்டவர் கூடி வந்திருக்கிறதா நமக்கு தேவையான மன்னாவை தருவார். we have gathered, we have assembled here in God's presence. The required manna God will give it to us too. 25ஆம் சங்கீதத்தினுடைய 12ஆம் வசனம் தான் இந்த மாதத்திலே நமக்கு கொடுத்ததான கீவேடாக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமான வார்த்தை. From the book of Psalms chapter 25 verses 12 is the promise for this month which God has given to us. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். Who is the man that fears the Lord? Him shall he teach the way of his way he chooses. இந்த வார்த்தை என்பது This word கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை பற்றி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. is talking about the blessings for the man which comes who fears the Lord. நானும் உங்கள் மத்தியிலே ஒரு சில காரியங்களை தொடர்ந்தாய் சொல்ல போக விரும்புகிறேன். Let me also give you certain things continuing to this promise. கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயம் என்பதை முதலாவதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது என்பதை நாம் காண போகிறோம். What we are going to see is what does scripture teaches about the fear of the Lord firstly, which is written here to fear the Lord. நம்முடைய சுய ஞானத்தின்படி அவருடைய அறிவை அவருடைய கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நாம் அறிந்து கொள்ள முடியாது. With our own knowledge and wisdom we cannot understand or discern the fear of the Lord. ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை கொஞ்சம் ஆழ்ந்து நாம பார்த்தோமானால், When we go in deep and understand and see what the scripture talks about the fear of the Lord, கண்டிப்பாக அவருடைய ஆசீர்வாதத்தினுடைய நிறைவுள்ள தேவ ஜனங்களாய் நாம் காணப்படுவோம். then surely we will be pleased, we will be people blessed with the abundance of the blessings of the Lord. தம்முடைய வழியை அவர் போதிக்கிறார். He teaches his way. அவர் வழியை காண்பிக்க மாட்டேன் என்று சொல்லவில்லை. It does not say that no, he will not show the way. யார் அவர்களுக்கு பயப்படுகிறார்களோ, Who is the man that fears the Lord? எந்த மனுஷனும் அவருக்கு பயப்படுகிறவர் யாராக இருந்தாலும், Any man, be it the man but who fears the Lord, தாம் தெரிந்து கொள்ளக்கூடிய வழியை குறித்து அவர் போதிக்கிறார். him shall he teach the way which he chooses. அதை கற்றுக் கொடுப்பார் என்று கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். Last week we saw that he teaches them. இந்த கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயத்தை பற்றி வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? What does the scripture say about the fear of the Lord? சுமார் 740 ஆண்டுகளுக்கு முன்பதாக, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 740 ஆண்டுகளுக்கு முன்பதாக, Before the birth of Christ, 740 years, ஏசாயா என்கிற தீர்க்கதரிசி the prophet Isaiah, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு காரியத்தை சொல்லுகிறார். he is telling about the Lord Jesus Christ. ஏசாயா 11ஆம் அதிகாரத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். When we turn towards the book of Isaiah 11, ஏசாயா 11ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, when we read verses 2, இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is told in verses 2? தயவாய் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். ஆண்டவர் கொடுத்ததான வாக்குறுதியானபடியே ஆண்டவர் சொல்லுகிறார், As per the promise which God has given here, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியாகிய the spirit of the Lord shall rest upon him, the fear of the Lord. அந்த ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லுகிறார். This is the prophetic word by a prophet says that the spirit of the Lord shall rest upon him, which is also the fear of the Lord. கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயம் என்று அவர் நமக்கு தருகிற ஆவியானவரால் நமக்கு கொடுக்கப்படுகிறது. It is by the spirit of the Lord which is given to us, that is the fear of the Lord. அப்படிதான் கர்த்தரிடத்திலிருந்து நாம் அந்த கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். Therefore from the Lord, by the
Lord, we can receive the fear of the Lord. அவருடைய பயத்தை பெற்ற இன்னும் சில வழிகள் இருக்கிறது. There are certain more ways which talks about the fear of the Lord to receive from him. இந்த கர்த்தருக்கு பயந்து இருந்த அந்த ஆவியை பெற்றதான இயேசு இந்த பூமியிலே ஊழியம் செய்யும் பொழுது Jesus Christ, who has received the spirit of the Lord, also with the fear of the Lord, what he was doing ministry in the earth, அவர் மாம்சத்தில் இருந்ததான காலங்களிலே all the days when he was in flesh. எபிரேயக்காரனாகிய நிருபத்திலே எழுதும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? The book of Hebrews, what it is written is, 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. it is told in chapter 5 verses 7. எபிரேயர் 5:7 வாசிக்கிறோம். When we read Hebrews 5:7, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் who in the days of his flesh, தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி when he offered up prayers and supplications, the vigilant Christ, பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு, who is in the days of his flesh, when he had offered up prayers and supplication with vehement and cries and tears to him, who was able to save him from the death, and was heard because of his godly fear. அவருக்கு ஒரு தேவ பயம் இருந்துச்சு. He had a godly fear. அந்த தேவ பயத்து நிமித்தம் கேட்கப்பட்டது. Because of this godly fear, it was asked. பிதாவாகிய தேவன் மரணத்திலிருந்து ரட்சிக்கக்கூடிய வல்லமை உள்ளவரை நோக்கி The God who is able to save him from death, பலத்த சத்தத்தோடும் ஜெபிக்கிறார். is prayed with supplications, கண்ணீரோடும் அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். with cries, வேண்டுதலையும் செய்கிறார். with tears. தமக்கு உண்டான பய பக்தி நிமித்தம் கேட்கப்படுகிறது. By his godly fear, it was heard. அப்ப நமக்குள்ள தேவ பயம் இருக்குமானால் If we have godly fear, நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். our prayers will be answered. நம்முடைய விண்ணப்பம் அங்கீகரிக்கப்படும். Our supplications will be approved. நாம் விடுகிறதான கண்ணீருக்கு கர்த்தர் ஏற்ற பலனை தருவார். And God will answer all the tears which is shed by us. அப்போ ஆண்டவரிடத்துல நாம கேட்கணும். So we have to ask to the Lord, ஆண்டவரே உமக்கு பயப்படுகிறதான ஆவியை எனக்கு தந்தருளும் என்று நாம் தினந்தோறும் அவரால அந்த அன்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். daily we have to ask the Lord, oh Lord, give me the spirit which is also the fear of the Lord. Give me the love. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the scripture say? கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். He who asks shall be received. தட்டுகிறவன் எனக்கு திறக்கப்படும் என்று He who சொல்லப்பட்டது. knocks, for him it will be opened. அப்ப கேட்கப்படும் பொழுது When we ask, நம்முடைய சுய ஞானத்தினாலேயோ it's not by our own wisdom, நம்முடைய சுய பக்தினாலேயோ not by our own edification. பேதுரு நிருபன் சொல்லும்போது சுய சக்தினாலேயோ சுய பலத்தினாலோ இவனை நான் எழுந்தருள பண்ணினேன் என்று நீங்க நினைக்காதீர்கள். Peter, it says that not by my own wisdom or not by my own strength. எங்களுக்குள்ளே தேவ வல்லமை இருந்து அந்த தேவ வல்லமையினுடைய நாமத்தினாலே இவனை நாங்கள் எழுந்து நடக்க பண்ணினோம் என்று சொல்லி பேதுரு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பின்பு சொல்லுகிறார். Peter, when you receive the anointing of the Holy Spirit, it says not by us but by the power of the Spirit which dwells in us, we make you to raise up and walk. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே இருந்த அந்த ஆவியானவருடைய தேவ பயம் இருந்தது போல, as like the Spirit of the Lord which was resting upon Jesus, which brought the fear of God in him, நமக்கும் அந்த தேவ பயத்தை தருவாராக. He will also give us the fear of God to us. அந்த தேவ பயத்து நிமித்தமாக by the fear of God கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை தான் பின்பாக நாம பார்க்க போகிறோம். and later we are going to see what all the blessings we are going to receive. இப்போ எப்படி தேவ பயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற காரியத்தை தான் நாம ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லது ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். Now we are examining or counseling how to receive the fear of the Lord, fear of the God first. இது முதல் காரியம். This is the first thing. இரண்டாவது காரியம், Now second, அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, the book of Acts chapter 24 verses 25. அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, When we read Acts 24 and 25, அதிலே அந்த இடத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம்? what we read here, அங்கே பெலிக்ஸ் என்கிறவனுக்கு ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. that to Felix the gospel was preached. அவன் ஒரு தேசாதிபதி. Now we read here, no, he was a man. அவர் ஒரு கவர்னர். அவர் ஒரு கவர்னராக He was இருக்கிறார். a governor. அவர் ஏற்படுத்தப்பட்டவர். He was formed. அவருடைய மனைவி யூத ஸ்திரியா இருந்தபடியினால் இயேசுவை பற்றி கேட்பதற்காய் அவர் அந்த இடத்திலே பவுலிடத்திலே போகிறார். Because of his wife being Jew, they went to Paul to understand about Jesus. அப்ப என்ன நடக்கிறது? So what is happening? பவுல் பேசும்போது சொல்லுகிறார், And Paul was communing, he said, தேவனுடைய நீதியையும் the righteousness of God, இச்சை அடக்கத்தை பற்றியும் about self control, இனி வரும் நியாய தீர்ப்பை குறித்து பேசுகையில் and the judgment to come. பெலிக்ஸ் பயம் அடைகிறார். Felix was afraid. அப்ப நியாய தீர்ப்பை கேட்கும் பொழுது அங்க ஒரு பயம் வருகிறது. When you about the hear of the judgment, there's a fear coming in. இந்த வேதம் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் தேவன் அன்புள்ளவராகவே இருக்கிறார் என்பதையும் சொல்லிக் கொடுக்கிறது. The scriptures from Genesis to Revelation, it teaches that the God is love. மனுஷர்களும் அல்லது
தூதர்களை நியாயம் தீர்த்ததான விதத்தை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. It is also talking about the judgment which was given to mankind, also the judgment which was given to the angels. அப்ப நியாய தீர்ப்பை அறிந்து கொள்ளும் பொழுது, Therefore, when we know about the judgment, அந்த நியாய தீர்ப்பை நாம விளங்கிக் கொள்ளும் பொழுது, when we understand about the judgment, நமக்குள்ளே ஒரு தேவபயம் வருகிறது. we have the fear of God. முதல் என்ன எப்படி வருது என்று சொன்னேன். First, what I said, how we receive it. தேவாவியானவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே இருந்தபோது அந்த ஆவி இருந்தது போல, As like the Holy Spirit, the Spirit of the Lord which was on Jesus Christ, he had the fear of God. நமக்குள்ளே தேவபயம் உண்டாகப்பட வேண்டும் என்று ஜெபிக்கு கேட்கும் பொழுது கர்த்தர் அந்த ஆவியின் பயத்தை நமக்கு தருகிறார். When we ask to the Lord to give us the fear of God, God gives us the fear of God. இரண்டாவது எப்படி வருகிறது? Second, how it comes. நியாய தீர்ப்பை கேட்கும் பொழுது, When we hear about the judgment, இந்த நியாய தீர்ப்பை குறித்து கடந்த காலத்தில் நடந்த காரியத்தையும் அதில் வேதம் சொல்லி இருக்கிறது. Scripture talks about the things which has happened in the past about the judgment. நிகழ்காலத்திலும் நடந்த நியாய தீர்ப்பை சொல்லுகிறது. It talks about the present judgments. வருங்காலத்தில் உண்டாயிருக்கிற நியாய தீர்ப்பையும் என் வேதம் அழகாய் சொல்லுகிறது. My scripture also beautifully talks about the judgment which is to come in future. என் வேதம் ஒரு ஆச்சரியமான ஒரு புத்தகம். My law or my scripture is a wonderful, surprising book. எந்த காலத்துக்கும் அது பொருந்தும். It will be the same for any season. அது கடந்த காலத்துக்கும் பொருந்தும். It will be the same for the past. நிகழ்காலத்துக்கும் பொருந்தும். Be the same to the present. வருங்காலத்துக்கும் பொருந்தும். Also to the future. ஏனென்றால் Why? இது மனுஷன் கொடுத்ததல்ல. But it is not from man. தேவ ஆவியானவரே, By the Holy Spirit, the Spirit of the Lord, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட 40க்கு மேற்பட்டதான பரிசுத்தவான்களை ஏவி, nudging in the spirit by the people those who are chosen more than 40. அவருடைய சிந்தையில இருந்தவைகள் தான் நமக்கு தந்திருக்கிறார். He is given the thing which was in his mind. இந்த வேதத்தில் சொல்லப்பட்டவைகள் தான் நிறைவேறியும் கொண்டிருக்கிறது, நிறைவேறவும் போகிறது. Whatever is told in the scripture is getting fulfilled and also going to fulfill. முதல் கடந்த காலத்தில் வந்த நியாய தீர்ப்பு என்ன? What is the judgment which came in the past? தேவ தூதர்கள் ஆதி மேன்மையை விட்டார்கள். The angels lost their first excellence. அதற்காக அவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு வந்துச்சு. For that purpose they were given into judgment. ஆதியிலே கர்த்தர் கொண்டு மேல வைத்திருக்கிறதான அன்பை நாம் ஒரு காலம் விடவே கூடாது. We should not leave the first love of the Lord. ரட்சிக்கப்படும் பொழுது, When we are saved, அவருடைய சத்தியத்தாகிய ஞானஸ்நானத்திற்கு கீழ்ப்படியும் பொழுதும், when we obey to his truth called baptism, அவருடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் when பொழுதும், we receive the anointing of the Holy Spirit, அப்போஸ்தல உபதேசத்தில் நாம் ஐக்கியமுள்ளவர்களாய் மாறும் பொழுதும், when we have the fellowship in the apostolic doctrines, அவருடைய திருவசனத்திற்கு நம்மை ஒப்புக்கொடுக்க the more when we submit to the word of God, வருகிறதான அந்த ஆதி மேன்மையை நாம் காத்துக்கொள்ள கூடாது, நாம காத்துக்கொள்ள வேண்டும். we should preserve the first excellence, first love of the Lord. அது ஒரு நாள் விட்டுவிடக் கூடாது. We should never forsake. ஏனால் விட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்று வேதத்தில் நாம் காண்கிறோம். Because we can see in the scriptures what happened to the people those who left this. இரண்டாவது என்ன நியாய தீர்ப்பு? What is the second judgment? மனுஷனை சிருஷ்டித்து God created man. மனுஷனை கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். He kept them in the garden of Eden. பெரிய கட்டளை கொடுக்கவில்லை. Not great commandment was given. ஒரே கட்டளையை தான் கர்த்தர் கொடுத்தார். God gave only one commandment. அந்த கட்டளையின்படி அவன் மீறும் பொழுது அங்கே ஒரு நியாய தீர்ப்பு நடக்கிறது. When they trespassed the given commandment, there was judgment given to them. அந்த கட்டளையின்படி அவன் வாழ்ந்திருப்பானானால், If you would have lived keeping the commandment, அந்த கட்டளையின்படி வாழ்வதற்கு கர்த்தரை சார்ந்திருப்பான் என்றால், if you would have leaning on to the Lord to keep the commandment given by the Lord, இன்றளவும் கர்த்தரிடத்தில் நாம் மகிழ்ச்சியா இருந்திருக்க முடியும். and we would have been glad, rejoicing in the Lord till today. அதனால வந்ததான நியாய தீர்ப்பை பற்றி நமக்கு நல்லா தெரியும். ஏதேனிலிருந்து அவர்கள் துரத்தப்பட்டார்கள். We all know well about the judgment which was given to them. They were chased out of the garden of Eden. பின்பு நோவாவினுடைய காலத்தில் என்ன நடக்கிறது? Later, after the days of Noah, நோவாவினுடைய காலத்திலே மனுஷனுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருந்தது? the days of Noah, what kind of hard people they had. அவருடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததாகவே இருக்கிறது. All the thoughts of man and the imaginations of man were evil and evil. ஆதியாகமம் 6 அதிகாரம் 5 வசனத்தை இதை பற்றி நாம் காண்கிறோம். Genesis 6:5 talks about this. மிகவும் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிக் கொண்டே போகிறது. The wickedness of man was great in the earth. அவர் கர்த்தர் மற்ற விதத்திலே பெருக வேண்டும் என்று விரும்புகிறார். The Lord wanted to multiply in other things. ஆனால் இவனுடைய இருதயமோ நினைவுகள் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று சொல்லி கர்த்தர் காண்கிறார். Now his thoughts of heart was only evil and his intent was evil continually. ஆனால் கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன் அங்கே காணப்படுகிறார். But there was a man who feared
the Lord was seen there. அவர்தான் நோவா. He was Noah. அந்த நோவாவின் மூலமாக கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுக்கிறார். அது நமக்கு எல்லாம் தெரிந்தது. And we all know well the great deliverance which God brought through Noah. எல்லா சந்ததியாரிலும் அழித்து நோவாவின் மூலமாக அடுத்த ஒரு தலைமுறையை கர்த்தர் ஏற்படுத்தி கொண்டு போகிறார். The entire generations was perished and was destroyed by Noah's generation. God brought another generation. அடுத்தது அந்த நியாய தீர்ப்பு என்ன? What is the next judgment? ஆதியாகமம் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது Genesis chapter 11 verses 4. மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாபேல் என்கிற கோபுரத்தை அவன் கட்டி எழுப்புகிறான். In man's life they started to build up a tower called Babel, Tower of Babel. ஏன் அவன் அதை கட்டுகிறான்? Why they built up? அவன் கட்டுகிறது மறுபடியும் மழை வந்தால் நாங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லு மாத்திரமல்ல, Not only to escape or to rescue from the floods when if it's going to come again. வானமளவும் சிகரமுள்ள அப்படிப்பட்ட ஒரு வானத்துக்கு நேராக உயர்த்தப்பட வேண்டும் என்று தன்னையே பெருமையாக நினைக்க வேண்டும் என்று சொல்லி அவன் கோபுரத்தை கட்டுகிறான். He started to have a pride that no, he wanted to exalt themselves till the heaven, so they started to build up the tower for themselves. நமக்கெல்லாம் தெரியும், We all know well. கர்த்தர் வந்து Lord came, அவர்களுடைய பாஷையெல்லாம் தாறுமாறாக்கி scattered their languages. அவரை சிதறடிக்க பண்ணுகிறார். They all were scattered. பின்பு என்ன நடக்கிறது? What happened next? எகிப்தியர்களுக்கு வந்ததான நியாய தீர்ப்பு என்ன? Judgment came to the Egyptians. யாத்திராகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது Exodus chapter 1 verses 14. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்தார்கள். Now the Israelites were into bondage in Egypt. அந்த அடிமைகளை அவர்கள் கொடுமையாக வேலை வாங்கினார்கள். They afflicted them, they made them to serve rigorously. அந்த கொடுமையின் நிமித்தமாக Because of their rigorousness, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டதான சத்தம் அவருடைய சன்னிதானத்துக்கு எட்டினது. the cry, the call of the Israelites came to the presence of the Lord then. அதனால் எகிப்தியர்களை கர்த்தர் நியாயம் தீர்த்தார். Then the Lord judged the Egyptians. எப்படி? How? செங்கடலை கர்த்தர் இரண்டாக பிளந்து Lord divided the Red Sea. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அதிலே நடக்க பண்ணி Lord made them to walk between the Red Sea. அந்த ஜனங்கள் கடந்து போன பின்பு When they crossed over the Red Sea, எகிப்தியர்களுக்கு முழுவதுமாக அந்த செங்கடலுக்குள் வந்த பிறகு when all the Egyptians came in the midst of the Red Sea, அவருடைய சேனைகள் எல்லாம் தண்ணீரினால் மூழ்கி எல்லா ரதங்களையும் நியாயம் தீர்த்தார். all the armies and all the soldiers and all the chariots were sink down into the water, and the Lord judged them. பின்னும் கர்த்தர் எப்படி நியாயம் தீர்க்கிறார்? Again, next how the Lord judged. இந்த காரியத்தில் இந்த எகிப்தியர்களுக்கு நடக்கிறதான நியாய தீர்ப்பு போல நம்முடைய வாழ்க்கையில மற்ற தேவ ஜனங்களை நாம துன்பப்படுத்த கூடாது. Like the judgment which came to the Egyptians, it's a lesson to us that we should not lead others rigorously, we should not put others into trouble or afflict them. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டதான ஒரு தேவ பிள்ளையையோ அல்லது தேவ தாசர்களையோ அல்லது தேவனால சபையா தேர்ந்தெடுக்கப்பட்டதான ஜனத்தை நாம கொடுமையாகவோ தேவையில்லாத வார்த்தைகளால நம்முடைய காரியங்கள் அந்த இடத்துல பேசப்படக்கூடாது என்று கர்த்தர் அந்த இடத்திலே நமக்கு ஒன்றை காண்பித்து கொடுக்கிறார். The children of God, those who are redeemed by the precious blood of the Lord, or be the children of God, or be the servant of God, be anyone who is the Christ, we should not afflict them, we should not oppress them, or we should not accuse them falsely. பின்னும் என்ன நடக்கிறது? What is next again? கானானியருடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். We see in the lives of Canaanites. இந்த கானானியர்கள் யார்? Who are these Canaanites? இவர்கள்தான் அந்த கானான் தேசத்திலே அவர்கள் தாபரித்துக் கொண்டிருந்தார்கள். They are the people, those who were the inhabitants of Canaan. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார் அல்லவா? Is God not promised to Abraham? நான் உன்னை பாலும் தேன் ஓடுகிறதான தேசத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பேன் என்று கர்த்தர் சொன்ன அந்த கானானியர்களை துரத்தும்படியாக, to chase out the Canaanites to which the Lord promised to Abraham, I will take you to the land which flows with honey and milk. அவர்களுக்கு நடந்த காரியம் என்ன? What happened to them? அவர்கள் நரகலான விக்கிரகங்களுக்கு அவர்கள் அடிமைப்பட்டு அவர்கள் அதை சேவித்தார்கள். They worshiped the idols and they were bowing down to the idols. அவர்கள் விக்கிரகங்களை வணங்கினார்கள். They bowed down and worshiped the idols. காற்றை வணங்கினார்கள். They worshiped the wind. சூரியனை They வணங்கினார்கள். worshiped the sun. சந்திரனை வணங்கினார்கள். Worshiped the moon. இயற்கையை They வணங்கினார்கள். worshiped the nature. அவர்களுக்கென்று ஒரு தெய்வத்தை தாங்களாகவே உருவாக்கி அந்த சொரூபங்களை அவர்கள் வணங்கினார்கள். They created gods for themselves and they started to worship the gods which created by them. புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? The Lord says in the New Testament what he says. பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை. Covetousness called idol worship. நம்முடைய வாழ்க்கையில பொருளாசை என்கிற ஒரு ஆசை இருக்குமானால் அது விக்கிரக ஆராதனைக்கு ஈடாக உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. If we are in the characteristics of covetousness, if we are covet, it is equal to the idol worship, the law says. நாம் பெந்தேகோஸ்து அனுபவத்துக்குள்ளே
காணப்பட்டிருந்தாலும் even we may be in the experience of Pentecost, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை பற்றி விளங்கும் பொழுது when we understand about the judgment of God, நம்மை அறியாததான ஒரு தேவ பயத்தை கர்த்தர் ஏற்படுத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். God is mighty in power to bring the fear of God in us, which is very unknowing to us. இன்னும் தொடர்ந்து கொண்டே கொஞ்சம் போனால் When we further continue, இந்த ஜனங்களை கர்த்தர் அந்த தேசத்துக்குள் கர்த்தர் கொண்டு போய் வைத்து விட்டார். now the Lord took these people as promised and made them to land in the land of Canaan. இந்த தேசத்திலே சுகித்து நன்மையான ஈவுகளை இவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவர்களை அந்த தேசத்தில் கொண்டு போய் வைத்து விட்டார். Lord the God wanted them to prosper and thrive, and they wanted Lord wanted them to bless them. Lord took them to the land of Canaan. ஆனா என்ன நடந்தது? What happened? இஸ்ரவேலர்கள் கொஞ்ச நாட்களுக்குள்ளே ஜீவனுள்ள தேவனை மறந்தார்கள். Now the Israelites, even after some time, little while, they started to forget the living God. இவர்கள் கர்த்தரை மறந்தபடியினால் Because they did not remember the living God, கர்த்தர் அவர்களையும் மறந்து விட்டார். the Lord did not remember them. என்ன நடக்கிறது? What happened? அவர்கள் அந்நிய தெய்வங்களை வணங்க They ஆரம்பிக்கிறாங்க. started to worship the foreign gods. அவர்களை சேவிக்க They ஆரம்பிச்சிட்டாங்க. started to serve them. கர்த்தருடைய கோபம் வருகிறது. Lord's wrath came. எப்படி எகிப்தியர்களிடத்தில் இவர்கள் அடிமைகளாய் போய் இருந்தார்களோ How they were into the bondage under the Egyptians, அதே போல மறுபடியுமாக பாபிலோன்களை இவர்களுக்கு சிறையாக்கப்பட்டு இவர்கள் அடிமைகளாய் போகப்படுகிறார்கள். again they were taken into the captivity into Babylon. இதெல்லாம் கடந்த காலத்திலே நடந்ததான ஒவ்வொரு நியாய தீர்ப்புகள். All these are judgments listed out which happened in the past. இதை கேள்விப்படும்போது நமக்கு என்ன தோன்றுகிறது? When we hear this, what happens to us? What happens to us? கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயம் நமக்கு வேண்டும் என்கிறதானதை எச்சரிக்கிறது. It is a warning to us which tells us we should surely have the fear of God. தற்காலத்தில் உண்டான தேவ பயம் என்ன? It is not a temporary fear of God. ஒன்று பேதுரு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது When we read in the book of 1 Peter, இந்த தற்காலத்திலே தேவனுடைய நியாய தீர்ப்பு எங்கே துவங்குகிறதாம்? chapter 4 verses 17, it tells, பல இடங்களில் நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டே இருக்கிறோம். in many different places we see the temporary fear of God. அவருடைய வீட்டிலே அது துவங்கு காலமாய் இருக்கிறது. It is starting in the house, beginning at the house of God. பேதுரு சொல்லுகிறார், முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் என்று கேள்வி கேட்கிறார். Now Peter says, if it begins first with us, அவர் நீதி உள்ளவர், he is righteous, அவர் ராஜாதி ராஜா, he is the king of kings, அவர் அன்புள்ளவர், he is a God of ஆனால் love, தீமையை அவரால் சகிக்க முடியாது. he cannot tolerate evil. But அந்த தீமையிலிருந்து கர்த்தர் நம்மை கொண்டு வந்து அவருடைய அன்புக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் நமக்கு எச்சரிப்பான நியாய தீர்ப்பை நமக்கு எடுத்து காட்டுகிறார். God wants us to get out of the evil. God wants us to get closer to God. That's why God is giving us these warnings of judgments. இது வருங்காலத்தில் எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பா இருக்க போகுது? How it is going to be the judgment in future. ஆண்டவருடைய சபையிலே, In the church of the Lord, இரத்தத்தினால மீட்கப்பட்டதான அவருடைய திருச்சபையிலே, in his church which is redeemed by the precious blood of அவருடைய Jesus, வார்த்தை கேளாமல், not hearing to his word, அவருடைய வார்த்தைக்கு செவிசாயாமல், not heeding to his word, அவருடைய கட்டளைகளுக்கும் நியமனங்களுக்கும் ஒத்துப்போகாமல், not cooperating to his commandment and statutes, வாழும் பொழுது, when we live, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரகசிய வருகை வரும் பொழுது, until the coming of the Lord Jesus Christ, secret coming, அப்போது என்ன நடக்கிறது? what happens then? அவருக்குள் வாழ்ந்தவர்கள் பறக்கிறார்கள். Those who were living in Christ, they will fly up. அவருக்குள் மரித்தவர்களும் முதலாவது எழுந்திருக்கிறார்கள். Those who are died in Christ will raise up first. அப்போது சபைக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. Then after that the judgment is given to the church. அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கும் கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியாதபடியினால், Because they disobey to the word of God and Christ, அது சபைக்கு வருகிற நியாய தீர்ப்பு. that is the judgment which comes to the church. ஆனா கடைசியாக ஒரு நியாய தீர்ப்பு, வெள்ளை சிங்காசனத்திலே ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. Final judgment will be the white throne judgment. புத்தக சுருளிலே எழுதப்படாததான நாமங்களை அக்கினியிலே போடப்படுகிறது. The names which is not written in this scroll will be cast out into the fire. அதனால தான் கர்த்தர் பேதுரு கொண்டு சொல்லும்போது பவுலை கொண்டு சொல்லும்போது சொல்லுகிறார், That's why the Lord, when he says through Paul, நம்மை நாமே நாம் நியாயம் தீர்க்கும்படியாக கர்த்தராலே நாம் சிட்சிக்கப்படுகிறோம். oh, we to be judged by ourselves, we are chastised by the Lord. கர்த்தர் நம்மை அவருடைய புத்தகத்திலிருந்து நம்முடைய பெயரை கிறுக்கி போடாமல் இருக்கும்படியாக, For the Lord to not blot out our names in his book, சில நேரத்தில் நம்மளை சிட்சிக்கிறார். sometimes the Lord chastises us. அந்த சிட்சிக்கிறது நிமித்தமாக கர்த்தருடைய வருகைக்குள்ளே நாம் போக வேண்டும் என்கிறதான ஒரு தேவ பயம் நமக்குள்ளே உண்டாகிறது. And by this chastisement from the Lord, we have a fear of the Lord. We should be caught up, we should be taken up in his coming of the Lord. பவுல் இதை பற்றிலாம் சொல்லும்போது பெலிக்ஸுக்கு அங்க பயம் உண்டானது, நீ போகலாம் என்று அவன் அனுப்பி விடுகிறான். When Paul describes all these things to Felix, he has the fear of the Lord in him. முதலாவது என்ன சொன்னேன்? First what I said, தேவ பயத்தை பெற்றுக்கொள்வதற்கு, to receive the fear of the Lord, அவருடைய ஆவியானவர் நம்ம மேல இருக்கட்டும், நீர் எனக்கு அந்த பயத்தை அருளும் ஆவியை தாருங்க என்று சொல்லி முதலாவது கேட்க வேண்டும். First we have to ask to the Lord, oh Lord, give me the spirit,
which brings the fear of the Lord in me. இரண்டாவது என்ன சொன்னேன்? Second, what I said, அங்கே நியாய தீர்ப்பை பற்றி அறியும் பொழுதும் when we know about the judgment, என்னென்ன காரியங்கள் நடந்தது என்று அறிந்து கொள்ளும் பொழுது when we hear about the things of judgment happened in the past, அதனால் நமக்கு ஒரு தேவ பயம் வருகிறது. then we have the fear of God. அந்த தேவ பயம் நமக்கு என்ன ஆசீர்வாதங்களை கொடுக்கிறது? And this fear of God, what kind of blessings it brings into our lives. அதை தான் நாம் தியானிச்சு கொண்டிருக்கிறோம். That is what we are meditating. இந்த 25ஆம் சங்கீதத்தினுடைய 12ஆம் வசனத்தில் வாசித்ததான கீவேர்ட்ல வச்சதான ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவன் தாம் தெரிந்து கொள்ளும் வழியை கர்த்தர் போதிக்கிறார். This Psalms 25:12, the key word which talks about this promise is that who is the man that fears of the Lord, him shall he teach the way he chooses. ஆண்டவர் தமக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு தம்முடைய வழியை போதிக்கிறவராக இருக்கிறார். Those who fear the Lord, to whom the Lord shows the ways which he is chosen by him. எப்படி அவர் போதிக்கிறார்? How he teaches. வழி இதுவே, This is the way. இந்த வழியிலே நடவென்று மெல்லிய சத்தத்தோடு நம்மளோடு பேசுகிறவர். The God who speaks to us in whispers, walk in the way. This is the way you have to walk. அதன்படி நடக்க வேண்டும் என்று அவர் போதித்து நம்மளை நடத்தி கொண்டே போகிறார். And he teaches us continuously so that we walk in his ways. எவ்வளவு நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். A so wonderful God we have seen. மனுஷர்கள் நமக்கு அப்படிப்பட்ட உதவி செய்ய முடியாது. Man cannot help us like this. மனுஷன் அப்படிப்பட்ட இரக்கத்தை நமக்கு காண்பிக்க Man முடியாது. cannot show us mercy like this. மனுஷன் அப்படிப்பட்டதான ஒரு தயவை நம்ம மேல வைக்க முடியாது. Man cannot set up this kind of favor upon us. நம்மளை உண்டாக்கினவருமாகிய கர்த்தரும் The Lord God who created us, நம்மளை சிருஷ்டித்தவருமாகிய கர்த்தர் உரைக்கிறார். the Lord God who formed us says, அவர் நம்மை அவருடைய வழியிலே கொண்டு போவேன் என்று அவர் சொல்லுகிறார். he says he will lead us in his way. தேவனிடத்திலே தைரியமாக கேளுங்கள். Ask to the Lord with courage. எனக்கு பயத்தை அருளும் ஆவியை தாருங்கள். Oh Lord, give me the fear, give me the spirit of fear. வேதத்தில் மறைந்திருக்கிற நியாய தீர்ப்பை அறிந்து கொள்ளுங்கள். Oh, understand the judgment which is hidden in the scriptures. அது நமக்கு நன்மைக்கு ஏதுவாக தான் இருக்குமே ஒழிய நம்முடைய வாழ்வைக்கு அது தீங்குக்கு ஏதுவாகவே It இருக்காது. will be a lesson, a good lesson for us, not for the evil. ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது When we have a difficult situations, ஆண்டவருடைய உதவியை கேட்க வேண்டும் என்றுதான் நம்முடைய பிரியமுள்ள கர்த்தர் நம்மளை நோக்கி பார்க்கிறார். our beloved Lord expects and wants us when we are in a hardship situation, troublesome situation, we have to call upon him and ask his help. நம்முடைய சுய சக்தியினாலேயோ நம்முடைய சுய பக்தியினாலேயோ அவருக்கு விருப்பமானதை நாம் செய்ய முடியாது. By our own strength or by our own edification or godliness, we cannot please the Lord. ஆனால் அவர் நமக்கு அருளுகிற தேவ பயத்தின் ஆவியினாலும் By the spirit of the fear of the Lord which is from him, நடந்து போனதான நியாய தீர்ப்பும் நடந்து கொண்டிருக்கிற நிகழ்காலத்தில் நடக்கிற நியாய தீர்ப்பையும் வருங்காலத்திலே நடக்க போகிற நியாய தீர்ப்பை அறிந்து கொள்ளும் பொழுது நமக்கு ஒரு தேவ பயம் கிடைக்கிறது. when we understand the judgment happened in the past, in the future, and which is going to happen in the future, we have a fear of God in us. முதல் ஆசீர்வாதம், first blessing, தமக்கு பயந்தவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய வழியை அவர் போதிக்கிறார். those who fear the Lord, to him he teaches the way he chooses. இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன? And the second blessing, நீதிமொழிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திற்கு நேராய் திருப்பிக் கொள்ளுங்கள். book of Proverbs chapter 16 verses 6. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Proverbs 16:6. கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். And by the fear of the Lord one departs from evil. கர்த்தருக்கு பயப்படுகிறதினால், By the fear of the Lord. யாருக்கு பயப்படுகிறதினால்? By fearing whom? கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் By the fear of the Lord மனுஷன் தீமையை விட்டு விலகுகிறான். one departs from evil. வேதம் எதை தீமை என்று முன்னுரைக்கிறது? What does scripture talks about evil? What does the scripture says? It is evil. எது தீமை என்று சொல்லுகிறது? What does it teach us and says that is evil? எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திற்கு நாம் திருப்பிக் கொள்ளும் When we பொழுது turn towards Hebrews 3:12. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Hebrews 3:12. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். Beware, brethren, lest there be in any of you an evil heart of unbelief in departing from the living God. தேவனுடைய பட்சத்திலே தீங்கானது எது என்று சொன்னால், God's sight, what it is evil is அவிசுவாசமான இருதயம். unbelief, heart of unbelief. அவிசுவாசப்படுகிறது தேவனுக்கு பயப்படுகிறதான பயம் கிடையாது. Unbelief or heart of unbelief is not the fear of God. நம்முடைய ஜீவியத்திலே அநேக பயத்தை பிசாசு கொண்டு வந்து விடுகிறான். In our lives devil brings so many fears. ஆனால் நம்முடைய ஆண்டவரோ நம்மளை மிகவும் நேசிக்கிறவர். Our Lord God loves us so much. அவரை விட்டு விலகி போக கூடாது என்று அவர் விரும்புகிறவர். He desires that no, we should not depart from him. ஆனால் தான் அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். That's why it says, lest there be anyone of you an evil heart of unbelief in departing from the living of God. விசுவாசம் என்று பேசினாலே, when we speak about
faith, ஒருவரை டச் பண்ணா வெளியே வரவே முடியாது. if you touch someone, he cannot come out. ஒருவரை டச் பண்ணா ஒருவரை சொல்லாமல் வெளியவே வர முடியாது. Unless you tell something, unless you teach something, he cannot come out. ஆதியாகமம் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது Genesis chapter 22 verses 12. ஆபிரகாம் என்கிற தேவதாசன், The man of God called Abraham, தேவனுக்கு பயந்த ஒரு பிள்ளை, a man who feared the Lord. அவர் தேவனுக்கு பயந்தவரை எப்படி அவர் காண்பிக்கிறார்? How he shows that no, he is fearing the Lord. ஆண்டவர் தான் தமக்கு சித்தமானபடி ஒரு குமாரனை கொடுக்கிறார். God gave him son as per his will. எனக்கு குமாரன் இல்லையே என்று சொல்லி அவன் கேட்கிறார். He asked, I do not have any son. ஆனால் கர்த்தரே வாக்குத்தத்தத்தின்படி ஒரு குமாரனை கொடுக்கிறார். As per the Lord's promise, Lord gave him a son. அதே சத்தமானது The same voice which came, அந்த ஏகசுதனை this only beloved son, எனக்கென்று கொடு என்று கர்த்தர் கேட்கிறார். God asked, give him to me as an offering. அவன் கேட்கும் பொழுது When he asked, யாரிடத்திலும் போய் அவன் விசாரிக்கவில்லை. he did not go and check or no confirm with anyone. மாம்சத்தோடு இரத்தத்தோடு ஒரு ஆலோசனை பண்ணவில்லை. He did not counsel with flesh and blood. அவர் தன்னுடைய மனைவியிடத்தில் சொல்லி நாங்கள் பலி செலுத்த போகிறோம் என்று சொல்லி அவர் கடந்து போகிறார். He told his wife that we are going, so he went to offer the son. இந்த சம்பவத்தை நன்றாக நாம் அறிந்திருக்கிறோம். When we all know all this event well, ஆனால் ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் என்ன சாட்சியாய் சொல்லுகிறார்? what God says to Abraham as a testimony or as a witness, அவர் கத்தியை எடுத்து விட்டார். he took the sword, அவர் கட்டைகளை அடுக்கி விட்டார். he laid the woods, தன்னுடைய ஏகசுதனை கட்டி அந்த இடத்துல கயிர்களால் கட்டி வைத்து விட்டார். he binded his beloved son and laid him on the wood. என்ன ஒரே செகண்ட் தான், Another second left, வெட்ட வேண்டிய நேரம் தான். he was going to slaughter him. நேரம் வருகிறது. The time came. ஆபிரகாம் கையும் உயர்த்தி விட்டார். Now Abraham stretched forth his hand with sword. கொண்டு போவதற்கும் ஆயத்தப்பட்டு விட்டார். He prepared to slaughter him. எவ்வளவு தேவ பயம் உள்ளவராக இருப்பார் என்றால், To see the extent of the fear of God he had. அவருடைய சொல்லை நான் எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்கிறதான ஒரு தைரியம் அவருக்கு He இருந்திருக்கு. had a courage with fear of God to somehow fulfill the word of God. அது நல்ல தேவ பயம். It's a good fear of God. ஆனால் தேவன் மனுஷனுடைய பலியை கேட்கிறவர் அல்ல. But God is not a God who asks for the burnt offerings which is by man. ஆபிரகாமை சோதிக்கும்படியாக To test Abraham, ஆண்டவர் சொல்லுகிறார். Lord asked, 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் என்ன what வாசிக்கிறோம்? we read Genesis 20 to உன் 12. ஏகசுதன் என்று நீ பாராமல், It says that no, not withholding your son, வேற யாருக்காக அல்ல, not anyone to, not well, உலகத்துக்காக அல்ல, not for the world, உலகத்துக்கு உண்டானவைக்காக அல்ல, not for the things of the world, மனுஷர்களுக்காக அல்ல, not for man, மற்றவர்களுக்காக அல்ல, not for others, உறவினர்களுக்காக அல்ல, not for the relatives, தனக்காக அல்ல, not for himself, எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால், because you've given your only beloved son for me, வேற யாருக்கும் அல்ல, not only to anyone, உன்னை உருவாக்கினவருக்காக, God, for the God who created you, உன்னை சிருஷ்டித்தவருக்காக, for the God who formed you, அவருடைய வார்த்தைக்காக, for his word, நீ எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால், because you gave your son for me. நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். By this I know that you are the man who fear me. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? Lift up your hand and shout hallelujah. எப்படிப்பட்ட ஒரு தேவ பயம்! See what kind of fear of God. அந்த தேவ பயம் நமக்கும் ஆண்டவர் தர விரும்புகிறார். And the God desires to give us the same fear of God into us. அந்த தேவ பயம் இருக்குமானால், If we have this fear of God, தீமையை விட்டு கர்த்தர் நம்மளை விலக்குவார். God will separate us from evil. எதை குறித்தும் அவிசுவாசப்படாதீர்கள். Do not be in unbelief for anything. உங்களுடைய வாழ்வில் இருக்கிற குறைகளை நீங்கள் Do நினைக்காதீர்கள். not think the shortcomings of your life. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதான காணாதவைகளை நீங்க காண போறோமோ என்று சொல்லி Do அவிசுவாசப்படாதீர்கள். not be in doubt the things which you expect to see but you are not able to see. ஆண்டவர் சொல்லிவிட்டார் என்றால், The Lord has said, ஆண்டவர் அது திருவுளம் பண்ணிட்டார் the என்றால், Lord has said, the ஆண்டவர் உரைத்து விட்டார் Lord என்றால், has declared, எவர்களாலும் அதை தடை செய்து நிறுத்த முடியாது. no one can stop it. ஏன்? Why? அவர் கர்த்தர். He is the Lord. அவர் நானே கர்த்தர். He is the Lord. I am the வேறு Lord. ஒருவரும் இல்லை. There's no one else. வேறு ஒருவரும் அந்த காரியத்தை செய்ய முடியாது. No one else can do these things. சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டவர் தான் என்னுடைய ஆண்டவர். My God is the God who is beyond the circumstances. சூழ்நிலைகளே இல்லாத போது சூழ்நிலையை ஏற்படுத்துகிறவர் தான் என் ஆண்டவர். My God is the God even where there's no situations, there's no circumstances, he brings in situations and circumstances. பயமே உனக்குள்ள இல்லாவிட்டாலும், Even if there's no fear of God, பயம் அற்றவராக நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், even if you are living without fear of God, ஒரே ஒரு வார்த்தை, only one word, ஒரே ஒரு சத்தம், only one voice, ஒரே ஒரு நிமிஷம், only 1 minute, உன் கண்களையும் in your eyes, உன் காதுகளையும் in your ears, தேவனுக்கு முன்பாக before this God, ஒரே ஒரு வார்த்தை சொல்வாயானால், if you say a word, என் தேவன் my God உண்மையான பயத்தை தருவார். will give you the fear of God, மற்ற கொடுக்க பயம் அல்ல, not the other fear, other fear. எதற்கும் துணியக்கூடிய
தேவ எதற்கும் துணிந்து நிற்கக்கூடிய அதிகாரத்தை தருவார். Lord will give you the authority that you will stand boldly to face anything. ஆபிரகாமுக்கு நல்லா தெரிஞ்சு விட்டது, நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்று அறிந்து கொள்கிறார். Now Abraham knew it well. He is the man who fears the God. He knew that well. கர்த்தரும் அறிந்து கொள்கிறார். The Lord also knew it then. நம்மை பற்றி கர்த்தர் அப்படி அறிய வேண்டும் என்று விரும்புகிறார். God desires that. No, He also wants to know about us. மூன்றாவது என்ன ஆசீர்வாதம்? What is the third blessing? 2 கொரிந்தியர் புத்தகத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். Turn towards 2 Corinthians. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? 2 Corinthians chapter 7 verses 1. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால், Therefore, having these promises, beloved, பிரியமானவர்களே, beloved, பவுல் கொரிந்தியர் சபைக்கு எழுதுகிறார். Paul writes to the Corinthian church. கொரிந்திய சபையில இருக்கிற பிரச்சனை, The problem in the Corinthian church. அந்த பிரச்சனையின் மத்தியிலும் அவருடைய அன்பான வார்த்தையை பாருங்க. In the midst of this problem, the loving word is coming. பிரியமானவர்களே, Beloved, மாம்சத்திலும் in the flesh, ஆவியிலும் in the filthiness, உண்டான எல்லா அசுசியிலும் நீங்க let us cleanse ourselves from all filthiness of the flesh and spirit, நம்மை சுத்திகரித்துக் கொண்டு cleansing us, பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்த கடவோம். perfecting holiness in the fear of God. பரிசுத்தத்தை கர்த்தர் தேவ பயத்தினால் நமக்கு தருகிறார். Lord gives holiness by the fear of God. பரிசுத்தம் இல்லாமல் அவரை தரிசிக்க முடியாது. Without holiness we cannot see Him. ஏனென்றால் அவர் பரிசுத்தர். Because He is holy. பரலோகத்தில் போய் நாம் என்ன சொல்ல போகிறோம்? What are we going to say into heaven? When we go to heaven, ஓயாமல் என்ன சொல்ல போகிறோம்? what we are going to tell without ceasing? தூதர்களும் என்ன சொல்லிக் What கொண்டிருக்கிறார்கள்? are the angels telling? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வாயே வலிக்க போறதில்லை. Holy, holy, holy. Our mouths are not going to ache. ஏனென்றால் என் தேவன் பரிசுத்தர். Why? Because my God is holy. ஆதலால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் என்று நம்மளை பார்த்தவர் சொல்லுகிறார். Therefore He is looking at and telling that we have to be holy. இங்கே இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. This kind of promise is said here. எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள்? What kind of promise? அந்த 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் அதிகாரத்தில் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் என்று வாசிக்கிறோம் அல்லவா? 2 Corinthians chapter 7 verses 1. Are we not reading this kind of promises? 6ஆம் அதிகாரத்தினுடைய சில காரியங்களை அந்த இடத்திலே வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார். And in chapter 6 there are certain things which is written as promise. 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனத்திலிருந்து என்ன சொல்லுகிறார்? From verses 16 to 18 what it is written. தேவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? What is the agreement has the temple of God with idols? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, I dwell in them, அவர்களுக்குள்ளே உலாவி and walk among them. அவர்கள் தேவனாய் இருப்பேன், I'll be their God, அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் and they என்று shall be my people. தேவன் சொன்னபடி As per the Lord said, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. for you are the temple of the living God, as God said. ஆனபடியினால், As it, எதனால்? therefore தேவன் சொன்னபடியினால். it says because the Lord has said. வேற யாரும் சொல்லல, No one else said. தேவனே Therefore சொல்லுகிறார். the God Himself said, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. you are the temple of the living God. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, Lift up your hand and say, நான் தேவனுடைய ஜீவனுடைய தேவ ஆலயமாய் இருக்கிறேன். I am the temple of the living God. ஒருவேளை இல்லாம இருக்கலாங்க, Maybe you're not the temple of God இப்ப இல்லாம இருக்கலாம். now, ஆனா நீங்க கைகளை உயர்த்தி சொல்லும் பொழுது, but when you lift up your hand and say, விசுவாசமான வார்த்தைகளை சொல்லும் பொழுது, when you speak the word of faith, அவர் அந்த வார்த்தையின்படியே செய்ய வல்லவர். He is mighty to do, fulfill as per your word. அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. There's power in His word. அவருடைய வார்த்தைக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வாக்கினுடைய வல்லமை மகத்தான காரியங்களை செய்யும். Almighty God's word will do majestic things. அவருடைய வார்த்தையினுடைய வல்லமையை விவரிக்கவே முடியாது. Power in His word cannot be described at all. எத்தனை நாவுகள் இருந்தாலும், Whatever many tongues you have, எத்தனை காரியங்கள் அறிந்திருந்தாலும், even if you know so many things, முழு வேதாகமத்தையே நாம் கரைத்து குடித்திருந்தாலும், even if we are well aware of the complete scripture, அவருடைய வல்லமையை விவரிக்க முடியாது. we cannot describe His power. அவர் வல்லவர், He is mighty. அவர் சர்வ He வல்லமையுள்ளவர், is an almighty God. அவர் மகத்துவமுள்ள He தேவன், is the majestic God. அவர் ஜீவனுள்ள He is தேவன். the living God. அவர் சொல்லுகிற வார்த்தையில் ஜீவன் உண்டு. He is the word, whatever it says, there's life in it. ஆவியானவர் கொடுத்த வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. There's a life, the word which Holy Spirit gives. அந்த வார்த்தையை நாம் உச்சரிக்கும் பொழுது, When we utter this word, மரித்த இடத்தையும் அவரால் உயிர்ப்பிக்க முடியும். the place, the man, whoever is dead can be risen into life. மரித்த
நிலையும் அவரால மாற்ற முடியும். The dead state can be changed. ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே, You are the temple of the living God. ஆனபடியினால் Therefore, நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு start and get out from them. பிரிந்து போய் Go separate. அசுத்தமானதை தொடாதிருங்கள் Do not touch the unclean என்று things. கர்த்தர் சொல்லுகிறார். But the Lord says, அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு then I will receive you. உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், I'll be your father, நீங்கள் எனக்கு குமாரரும் and you shall be my sons குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று and daughters, சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். says the Lord Almighty. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா Lift சொல்லுவோமா? up your hand and shout hallelujah. சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மளை பார்த்து என்ன What சொல்லுகிறார்? is the Almighty God looking at and says, நான் உங்கள் பிதா, I am your father, நீங்கள் என்னுடைய பிள்ளைகள், you are my sons, நீ என்னுடைய குமாரத்தி. you are my daughters. ஏன் நாம் அஞ்ச வேண்டும்? Why we have to fear? ஆனால் ஒரு காரியத்தை இந்த இடத்திலே விரிவுபடுத்துகிறார். But one thing he explains here. அது என்ன? What is that? விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் என்ன சம்பந்தம்? What is the agreement between the believer and unbeliever? அசுத்தத்துக்கும் பரிசுத்தத்திற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. There's a great difference between uncleanliness and holiness. என் அன்பான வாலிப பிள்ளைகளே, My beloved youths, உங்களுடைய அந்தரங்கமான வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. think about your secret life. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக நாம் இருக்கிறோம். We are the temple of God. இந்த ஆலயத்தை கெடுத்து போடக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். Lord decides that no, we do not spoil this temple. இந்த ஆலயத்தை கெடுத்து போட்டால் If we spoil this temple called அவர் நம்மளை body, கெடுத்து அவர் நம்மளை கெடுத்து போட முடியும். he can spoil us. அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? Therefore, what do you have to do? நான் தேவனுடைய பிள்ளை, I'm the child of God. எனக்கு அந்நிய அன்பு தேவையில்லை. I don't want the other love. எனக்கு விசுவாசம் இல்லாத ஒரு நபருடைய அந்நிய அன்பு எனக்கு தேவையில்லை. I don't want the love of other man who is not a believer. அது ஒரு நாளும் எனக்கு பிரயோஜனம் தராது. It will be not useful for me அது anyway. ஒரு நாளும் என் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தாது. It will never glorify my living God's name. ஒருவேளை இருக்குமானால், Maybe if it is so, ஒருவேளை அது உங்களுடைய வாழ்க்கையில கடந்து போய் கொண்டிருக்குமானால், if it is happening in your life, ஏக சுதனாகிய ஆபிரகாம் தன் ஒரே மகனை ஒப்பு கொடுத்தது போல கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து பார், கர்த்தர் உன்னை உயர்த்த வல்லவர். last like Abraham gave his beloved son, obey to the voice of God and submit and surrender to the Lord, God will exalt you. உன்னுடைய பிரியமாக இருக்கலாம், It can be your beloved. உன் நேசத்தை வைத்திருக்கலாம், You can have your love on him. உன் இன்பத்தை You வைத்திருக்கலாம், can keep your sweetness. எல்லாவற்றையும் நீ தொலைத்திருக்கலாம். You would have lost everything. ஆனால் தொலைத்ததை மறுபடியுமாய் தர விரும்புகிறார். But the God wants to restore whatever is lost. இந்த கண் இயேசுவுக்காக, This eyes is for Jesus. இந்த காது இயேசுவுக்காக, This ear is for Jesus. இந்த நாவு இயேசுவுக்காக, This tongue is for Jesus. இந்த கைகள் இயேசுவுக்காக, This hands are for Jesus. இந்த கால்கள் இயேசுவுக்காக, This legs are for Jesus. என் அவயம் எல்லாம் என் இயேசுவுக்காக. All my members is for my Jesus. தாயிலே முன்குறிக்கப்பட்ட என் மகனே, என் மகளே, Oh my beloved son and daughters, you are chosen in your mother's womb. உன்னை அவருடைய சேவைக்கென்று பிரித்திருக்கிறார். He has separated you for his service. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் ஆலோசனை பண்ணாமல் Not counseling with blood and flesh. என் கர்த்தரும் என் இரட்சகருமாகிய ஆண்டவருடைய வார்த்தைக்கு The voice of my Lord and God Savior. சமர்ப்பிக்கிறேன். I submit. அவருடைய வார்த்தைக்கு ஒப்பு I கொடுக்கிறேன். surrender to his voice. விசுவாசம் இல்லாத நபர்களோடு உங்களுடைய ஐக்கியம் வேண்டாம். Do not have fellowship with unbelievers. ஜெபிக்காத மனுஷனோடு உங்களோட ஐக்கியம் வேண்டாம். Do not have fellowship with man who does not pray at all. வேதத்தை பற்றி தெரியாத மனுஷனோடு உங்களுக்கு ஐக்கியம் வேண்டாம். Do not have fellowship with a man who does not know anything about law. நீர் அவர்களை இழுத்து கொண்டு வரலாம் என்று நினைத்துக் கொள்ளாதே. Do not think that no, you can bring them into fellowship into the Lord. அடுத்தது என்ன நடக்கும் என்று நீ எப்படி அறிவாய்? How do you know what is going to happen next? நாளை என்பது உனக்கு தெரியாதே. Tomorrow you do not know, is it? ஆனால் ஒன்று எனக்கு But தெரியும், one thing I know. என் கர்த்தரும் என் இரட்சகருமாகிய ஆண்டவர் வந்தால், If the Lord and Savior my God comes, இப்போது என் ஆண்டவர் வருவாரானால் now if the Lord comes, கண்டிப்பாக அவரை பறந்து செல்லுவேன். surely I'll fly up and go. எனக்கு அந்த நிச்சயம் இருக்கு, I have that assurance. எனக்கு அந்த நம்பிக்கை I இருக்கு, have that hope. எனக்கு அந்த விசுவாசம் I இருக்கிறது. have that faith. நான் கல்லை வணங்குகிறவன் அல்ல, I do not worship the stone. நான் செவியை இல்லாதவரை வணங்குகிறவர் அல்ல, I do not worship the God who does not have ears. என் சத்தத்தை கேட்கிறவர், He who hears my voice. என் கண்ணீரை He காண்கிறவர், who hears my tears. என் முகத்தை பார்க்கிறவர், He who sees my face. என்னுடைய கெஞ்சுதலை கேட்கிறவர், He who hears my pleading. எனக்கு விருப்பமானதை தேவையானதை தருகிறவர், He who fulfills my desires and my needs. நன்மையான எல்லா ஈவும் அவரிடத்திலிருந்து வருகிறது. Every gifts of goodness descends from him. யாரிடத்திலிருந்து வருகிறது? From whom it comes? ஜோதிகளது பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. Comes from the Father of light. அவர் கொடுக்கிற நன்மை
எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். The goodness what He gives will be a blessing to me. எச்சரிப்பாய் எடுத்துக்கொள்ளுங்கள். Take it as a warning. என் தேவனுடைய வார்த்தை மிக வல்லமையான வார்த்தை. The word of my God is my very powerful word. உங்களுடைய வாழ்க்கை அந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்கு To receive the blessings in your life, பவுல் என்ன சொல்லுகிறார்? what Paul says, 1 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சில வாலிபர்கள் சொல்லுகிறது போல பவுல் சொல்லவில்லை. 1 Corinthians chapter 6 verses 12, like certain youth say, it says, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. all things are lawful for me, but all things are not helpful. இது அனுபவிக்கிற காலம். It is the time to enjoy. எல்லாவற்றையும் அனுபவிக்கிற அதிகாரம் எனக்கு I உண்டு. have all the authority to enjoy everything, ஆகிலும் எனக்கு அது தகுதியா but it இருக்காது. will not be helpful for me. ஏன்? Why? அவரை பார்த்ததனா? Because I saw Him. ஏன்? Why? அவர் என்னை தொட்டபடியினால்? Because He touched me. ஏன்? Why? அவர் எனக்காக சிந்தப்பட்ட இரத்தத்தினால்? By the blood He shed for me. ஏன்? Why? அவர் என்னை மீட்டுக் கொண்டபடியினால்? Because He has redeemed me. ஏன்? Why? பாவத்துக்கு நான் அடிமையாயிராதபடிக்கு I am not enslaved for sin. ஓ நான் ஒன்றிலும் அடிமைப்பட மாட்டேன் என்று சொல்லுகிறார். He says, I will not be enslaved in anything. யோசேப்பினுடைய வாழ்க்கையை பாருங்கள். See the life of Joseph, எவ்வளவு பெரிய ஒரு பரிசுத்தம். a great holiness. வேதமே இல்லாத காலத்திலே Even in the days where there was no scriptures, தேவனுடைய வார்த்தைகளை முற்பிதாக்கள் சொன்ன வார்த்தைகளை எவ்வளவு கரிசனையா அவர் எடுத்து வாழுகிறார். so compassionately, so carefully they took the word of God and they lived. பரிசுத்தத்திற்காக For the sake of holiness, தகப்பன் பார்க்கவில்லை, father did not see, தந்தை அம்மா பார்க்கவில்லை, mother did not see, சகோதரி பார்க்கவில்லை, sister no, சகோதரர் பார்க்கவில்லை, no brothers, எஜமானன் பார்க்க முடியாது. no master saw. அவனுக்கு எல்லாம் அனுபவிக்க அதிகாரம் இருந்துச்சு. He had all the authority to enjoy. ஆனாலும் அவன் ஒன்று சொல்லுகிறான். But still he says, பவுலுக்கு இருந்ததான தரிசனம் அவருக்கு இருந்துச்சு. the vision which Paul had, he too had. எனக்கு இது தகுதியாயிராது. It will not be lawful for me. இந்த அசுத்தத்தை பார்ப்பதற்கு எனக்கு தகுதி இருக்காது. Oh, it will not be helpful for me to see this uncleanliness. இந்த அசுத்தத்தை என் வாயிலே வைப்பதற்கு தகுதியா இருக்காது. It will be helpless for me to keep this thing uncleanliness in my mouth. இந்த அசுத்தத்தை என் வாயிலே குடிப்பதற்கு தகுதியா இருக்காது. It will not be helpful for me to drink this uncleanliness. ஏனென்றால் Why? Because நான் அவருடைய பிள்ளை. I am his child. ஏனென்றால் Why? நான் அவருடைய குமாரத்தி. I am his daughter. உங்களுடைய கண்களிலே அடைக்கப்பட்ட அறைகள் எதை பார்த்து கொண்டிருக்கிறது? Your eyes, what is your eyes watching? நான்கு செவுத்துக்குள்ளே எதை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? Between the four walls, what are you watching secretly? உங்களுடைய சிந்தை எதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறது? How is your mind, what it is thinking? உங்களுடைய பார்வை எதன் மேல் பதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது? Your eyes is set upon water. எனக்கு எல்லாம் அனுபவிக்க தகுதி இருக்குது என்று எண்ணவில்லை. He did not count that no everything is lawful for me. எனக்கு எதுவுமே தகுதி இராது என்று தன்னுடைய சிந்தையிலே அவர் கொண்டு வருகிறார். He is bringing in his mind, even if everything is lawful, it will be not helpful. நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். I will not bring under bow any கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். Lift up your hand and say, விசுவாசத்தோடு சொல்லுவோம். say it with faith. சகோதரர்கள் சொல்லுவோம். Brothers say, நான் அடிமைப்பட மாட்டேன். I will not be enslaved. அவர் எனக்கு பலன் தருவார். He will give me strength. கரங்களை தட்டி, Clap your hands. கரங்களை தட்டி, Clap your hands. அந்நிய பாஷையினாலும் With talking in tongues, ஸ்தோத்திரத்தினாலும் with praises, கர்த்தர் பெருகச் செய்வாராக. the Lord be glorified. அடுத்ததாக என்ன ஆசீர்வாதம்? What is next blessing? மூன்று ஆசீர்வாதங்களை பார்த்தோம். We saw three blessings. ஒன்று கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயத்தினால் நமக்கு கர்த்தர் தெரிந்து கொள்ளும் வழியை கர்த்தர் போதிக்கிறார். One, by the fear of the Lord, God shows us the way which is chosen by Him. இரண்டாவது கர்த்தருக்கு பயப்படுகிறதனால் நம்மை தீமையிலிருந்து கர்த்தர் விலக்குகிறார். Second, when we fear the Lord, Lord rescues us from evil. மூன்றாவதாக நாம் அவருக்கென்று பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்துகிறோம். Third, when we are perfecting holiness with the fear of God, தேவ பயம் நமக்குள்ள இருக்கும்போது when we have the fear of God, பரிசுத்தத்தில் கர்த்தர் நம்மை பூர்ணப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். and the Lord perfects us towards holiness. அது கர்த்தர் படிப்படியாக நம்முடைய வாழ்க்கையில பூரணமாக செய்து முடிக்கிற வரையிலும் அவர் ஓயவே மாட்டார். Until Lord fulfills the perfectness, the perfect holiness in our life step by step, Lord will not keep quiet. நாலாவது ஆசீர்வாதம் என்ன? What is the fourth blessing? 25ஆம் சங்கீதத்திலே 14ஆம் வசனத்தை என்ன வாசிக்கிறோம்? What we read in Psalms 25 verses 14. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறதா? The secret of the Lord is with those who fear Him. கர்த்தருடைய ரகசியம் செயல். The secret work of the Lord. அவருடைய ரகசியத்தை கர்த்தர் அவர்களுக்கு பயந்தவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். The secret of the Lord is with those who fear them. The Lord reveals His secrets. ஆபிரகாமுக்கு நான் மறைப்பேனோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Lord told, will I hide it from Abraham? எப்போது? When? சோதம் குமாரனா பட்டணத்தை அழிக்கும்போது, When the Lord was about to destroy the city of Sodom and Gomorrah. அவர்களுடைய அக்கிரம் மிக அதிகமாக இருந்தபடியினால் The wickedness was so more. அந்த தேசத்தை அந்த பட்டணத்தை அழிக்க வரும் பொழுது, When the Lord wanted to come and destroy
destroy the Sodom and Gomorrah, கர்த்தர் அந்த ரகசியத்தை ஆபிரகாமிடத்தில் சொல்லுகிறார். the Lord told the secret to Abraham. என் அருமையான தேவ பிள்ளைகளே, My beloved children of God, இந்த நான்காவது ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதம். this fourth blessing is a great blessing. இந்த ரகசியத்தை அறிந்ததான ஆபிரகாம் என்ன செய்கிறார்? Now the Abraham which he knew this secret, what he did, ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷனாய் காணப்படுகிறார். he was the man seen prayerful கர்த்தருக்கு முன்பாக before the Lord. அவனுடைய ஜெபத்து நிமித்தமாக By his prayer, லோத்தை கர்த்தர் மீட்டெடுக்கிறார். the Lord redeemed Lot. ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளையா நாம் இருப்போமானால், If you are the children of God, those who fear the Lord, வரப்போகிற காரியத்தை கர்த்தர் நமக்கு the வெளிப்படுத்துவார். Lord will reveal the things which is about to come. எதற்காக? Why? திறப்பிலே இன்று ஜெபிப்பதற்காக. To stand in the gap and pray. எதற்காக? Why? பெந்தேகோஸ்து நாட்களிலே தேவ ஜனங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிப்பதற்காக. The days of Pentecost, they all gathered. Similarly, we have to gather and pray. தம்முடைய ரகசியத்தை அவருடைய பயந்தவர்களிடத்திலே கர்த்தர் வெளிப்படுத்திக் கொண்டே The இருக்கிறார். Lord reveals a secret for them, those who fear Him. இது நான்காவது ஆசீர்வாதம். This is the fourth blessing. இருக்கிறதிலே விசேஷமான ஒரு ஆசீர்வாதம் தானியேலுக்கு இருக்கிறது. Now, this special blessings among all the blessings which Daniel had. சாதாரண ஒரு தேவ மனுஷன் அல்ல. He is not an ordinary man of God. ஆச்சரியப்படக்கூடிய காரியங்கள். The things of marveling. அவன் காலங்களிலே நேபுகாத் கண்டதான சொப்பனத்தையும் சொல்லுகிறார், சொப்பனத்தினுடைய அர்த்தத்தையும் விளக்குகிறார் என்றால் அவருக்கு தானியேலுக்கு எப்படிப்பட்ட ஒரு தேவ பயம் இருந்திருக்கும்? See what kind of fear of God which Daniel had. He is explaining he revealed the dream of Nebuchadnezzar and also interpreted the dream which was seen by Nebuchadnezzar. கண்ட சொப்பனத்தை மறந்து போனான். He forgot the dream which he dreamed. ஆனால் அந்த சொப்பனத்தையும் சொல்லுகிறார். He tells the dream. அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தையும் சொல்லுகிறார். Also interprets the dream. அந்த தானியேல் This Daniel, ராஜாவினுடைய போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளவில்லை. he did not want to defile himself by the royal food of the king. அதை வெறுக்கிறார். He despised it. உலக சிநேகத்தை வெறுக்கிறார். Despised the worldly love. அந்த போஜனம் வேண்டாம். I don't want this food. என் ராஜாதி ராஜா கொடுத்திருக்கிற போஜனம் எனக்கு போதும். It's enough the food which is given by the king of king, my God. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினால பிழைப்பான். Man does not live by only bread, but he will live by the word of God. அவருடைய வார்த்தையினால பிழைக்கக்கூடிய தானியேல் தேவ பயத்துக்குரியவனாய் இருந்தபடியினால், Because this Daniel who was living by the word of God, he was so fearful by the God. அவன் காலத்தில் இருந்த ராஜ்யத்தை பற்றியும் About the kingdom in these days, அதற்கு பின்பதாக வரப்போகிற ராஜ்யத்தையும், the kingdom which is going to be coming after him, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய காரியத்தையும் ராஜ்யத்தை பற்றியும் அந்த இடத்துல சொல்லுகிறார் என்றால் அவர் எவ்வளவு கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷனாய் he இருப்பார். spoke about the kingdom of Christ which is about to come. So much fearful he would be, so that he describes all the kingdoms. யோவானை பாருங்கள். See about John. பத்ம தீவிலே கர்த்தர் அவனை கொண்டு போய் Lord took him to Patmos. வெளிப்படுத்தின விசேஷத்தை கர்த்தர் அவர் வெளிப்படுத்துகிறார். Lord revealed him the book of Revelation to him. இன்னும் பவுல் என்ன சொல்லுகிறார்? Furthermore, what Paul says, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நீங்க நேரா திருப்பிக் கொள்ளும் பொழுது, turn towards Ephesians 3:6. இந்த ரகசியம், This secret, வேதத்தில் இருக்கிற ரகசியத்தை this secret, இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல, as like it is revealed to the apostles and prophets, முற்காலத்திலே மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. it was not revealed to the mankind before. அவருடைய ரகசியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய தேவ பயம், The fear of God to know his secrets. தேவ பயத்தை கூடியவர்களாய் நாம் இருக்க The more we are in the fear of God, அவருடைய ரகசியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார். the Lord will reveal his secrets. வேதத்தில் மறைந்திருக்கிற காரியங்களை காணும்படியாக நம்முடைய கண்களை அவர் திறப்பார். Lord will open our eyes to see the secrets hidden in the scripture. பவுல் ஜெபிக்கும் பொழுது, எபேசியருக்கு ஜெபிக்கும் பொழுது சொல்லுகிறார், மனக்கண்கள் திறக்க கடவுதாக என்று ஒரு ஜெபத்தையும் வைக்கிறார். When Paul prayed, he says, Lord, open the eyes of my mind. அது யாரால் உண்டாகிறதாம்? It is by whom? பரிசுத்த ஆவியினால் வெளிப்படுத்தப்படுகிறது. It is revealed by the Holy Spirit. அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். We are the children of God, anointed by the Lord. நமக்கு கிடைக்கிற நேரத்தில் தனிமையிலே நல்ல ஆண்டவரோடு அந்நிய பாஷையினால சம்பாஷணம் பண்ணுங்கள். Oh, talk to the God, interact with God, commune with God secretly when you are alone with God. நமக்கு என்ன வேண்டும் என்று நமக்கு இன்னபடி ஜெபிக்க தெரியாத போது, When we do not know how to pray to God, ஆவியானவராலே நமக்கு உதவி செய்வாராக. the Holy Spirit, he himself will help us. எப்படி ஜெபிப்பாராம்? How will he pray? எண்ணு கடங்காத பெருமூச்சத்தோடு வேண்டுதல் செய்கிறாராம். It says with the groaning he prays for us. தனிமையிலே ஆண்டவரோடு நல்ல அபிஷேகத்தில் நிரம்புங்கள். Oh, be filled in the Spirit when low
loneliness with God. நிச்சயமாய் அவருடைய வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை காண்பதற்குரிய வெளிச்சத்தை கர்த்தர் நமக்கு தருவார். Surely God will give us light to see the secrets hidden in the scriptures. அபிஷேகம் பெறாத தேவ பிள்ளைகளே, Children of God, those who are not நான் anointed, உங்களை ஊக்கப்படுத்துகிறேன். I am encouraging you. அபிஷேகத்தை கேளுங்கள், Ask for the anointing. வல்லமையை கேளுங்கள். Ask for the power. அபிஷேகத்தினால் கர்த்தர் எல்லா நுகங்களையும் முறிக்க முடியும். By the anointing you can break all the yokes. எந்த நுகமாயிருந்தாலும் சரி, Any yoke, let it be. தூக்க முடியாத நுகமாயிருக்கட்டும், The yoke which cannot bear. குடும்பத்தை நடத்த முடியாத ஒரு நுகமாயிருக்கட்டும், Can be a yoke which cannot make you to lead the family. வருமானமே எனக்கு கிடைக்கலையே என்கிறதான ஒரு நுகமாக இருக்கட்டும், Can be a yoke which says you have no earnings at all. என் கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட முடியாததாக இருக்கிற நுகமாக It இருக்கட்டும். can be a yoke which says the labors of your hand are not blessed. எந்த நுகமாக இருந்தாலும் சரி, Whatever yoke it may be. என் அருமையான பிள்ளைகளே, My beloved children, சொல்லுகிற நுகத்தை காட்டிலும் சொல்லாத நுகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில there இருக்கக்கூடும். may be many more yokes which can be not told than the things which is told. அந்த நுகம் முறிக்கப்படும். That all the yokes will be broken. எப்படி? How? அபிஷேகத்தினால், By the anointing, அவருடைய வல்லமையினால், by his power. அந்நிய பாஷையினால கர்த்தரோடு சம்பாஷிக்க The more you commune and talk in tongues, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். children will be blessed. பிள்ளைகள் அதிசயத்தை காண்பார்கள். Children will see wonders. குடும்பம் உயர்ந்திருக்கும். The families will be exalted. குடும்பத்துக்குள்ளே உண்மையான தேவ பயம் வரும். True fear of God will come into families. தேவ பலனை அவருடைய அபிஷேகத்தில் வைத்திருக்கிறார். God's anointing will give you God's strength. அதனால்தான் நீங்கள் பலனடைந்து Therefore you shall receive power. எருசலேமிலும், In Jerusalem, be it testimony in Jerusalem, நீங்கள் யூதேயாவிலும், in Judea, in சமாரியாவிலும், Samaria, பூமியின் கடைசி பரியந்தங்களும், until the end of the ages. மற்றவருக்கல்ல, Not for others, உன்னை துரத்தவனுக்காக அல்ல, not for those who are given to you. உங்களை உருவாக்குகிற நம்மை உருவாக்குகிறவருக்கு சாட்சியாக வைப்பார். And he will keep us a testimony for the Lord God who has created us and formed us. உலகம் சொல்லும், The world will say, சாட்சியாய் வாழ முடியாது. you cannot live as a testimony life. உலகம் சொல்லும், The world will say, நீ அற்பம். you are a despised man. உலகம் The சொல்லும், world will say, உனக்கு ஞானம் இல்லை. you don't have wisdom. உலகம் சொல்லும், The world will say, நீ மேன்மை அடைய மாட்டாய். you cannot be excellent. The உலகம் சொல்லும், world will say, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள you முடியாது. cannot receive blessing. The உலகம் சொல்லும், world will say, நீ ஜெபவீரனாய் மாற முடியாது. you cannot become a prayer warrior. உலகம் The சொல்லும், world will say, வேதத்தை அறிய முடியாது. you cannot know about scripture. உலகம் The சொல்லும், world will say, you அவருக்காய் வாழ முடியாது என்று. cannot live for him. ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், The Holy Spirit says, காதுள்ளவன் கேட்க கடவன், he who has ears, let him hear. காதுள்ளவன் கேட்க He who கடவன். has ears, let him hear. ஆவியானவர் என்ன The சொல்லுகிறார்? Holy Spirit says, நீங்கள் பலனடைந்து, you shall receive power. எந்த பலன்? What power? பரத்திலிருந்து வருகிற பலன், The power from heaven. அந்த உன்னதத்தின் பலன் Power of Most High. நிரப்பப்படும் பொழுது You are filled. உலகத்தை தூக்கி எறிய வைக்கும். It will make you to throw the world. கர்த்தருக்காய் வாழும் என்ற எண்ணத்தை உண்டாக்கும். It will bring a thought to live for God. எல்லா படிப்பும் போகட்டும், Let all educations flee. என் ஆண்டவருக்காய் சேவை செய்வேன், I will serve my Lord. அவருக்காய் வாழுவேன், I will live for Him. அவர் பணி I செய்வேன். will do His work. இதில் காட்டிலும் எனக்கு ஒரு மேன்மை இல்லை. Beyond this, nothing great is for me. இதில் காட்டிலும் எனக்கு ஒரு பெரிய உயர்வு இல்லை. Beyond this, nothing is greater than exaltation for me. என் அருமையானவர்களே, My beloved people, படித்த படிப்புக்கும் for the education, வேலை செய்கிறதற்கும் for the work, இந்த உலகம் உத்தியோகம் கொடுக்கும். the world will give you job. அந்த பலன் இங்கேயே கிடைக்கிறது. That labor will be given here என் only. அருமையானவர்களே, My beloved, அவருக்காய் செய்கிற ஊழியமானது but the ministry which you minister for Him, இங்க அல்ல, not only here, மட்டுமல்ல, not only here, இங்கேயும் He தருகிறார், also blesses here. பரத்திலும் தருகிறார். Also gives a blessing in எத்தனை heaven. பேர் தூக்க போகிறோம்? How many of you? எத்தனை பேர் தூக்க போகிறோம்? How many of you are going to lift? எத்தனை பேர் என் பிள்ளைகள் அவருடைய நாமத்தை பறைசாற்றட்டும்? How many of your children you are going to declare His name? என் பிள்ளைகள் அவருக்காக நிற்கட்டும். Let my children stand for Him. என் பிள்ளைகள் அவருடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளட்டும். Let my children know His secrets. என் பிள்ளைகள் அவருடைய ரகசியங்களை Let வெளிப்படுத்தட்டும். my children reveal His என் secrets. பிள்ளைகள் அப்போஸ்தலர்களாய் மாறட்டும். Let my children turn as apostles. என் பிள்ளைகள் தீர்க்கதரிசிகளாய் Let my மாறட்டும். children become prophets. என் பிள்ளைகள் அவருக்கென்று சேவை செய்யட்டும். Let my children serve
for என் him. பிள்ளைகள் அவருடைய நாமத்தை உயர்த்தட்டும். Let's lift up his name. கரங்களை தட்டுங்க அன்பான பெற்றோர்களே. My beloved parents, clap your hands. கர்த்தர் வாய்க்க செய்வார். Let the Lord make it come to pass. கர்த்தர் வாய்க்க Let the செய்வார். Lord make it come to இது pass. கடைசி காலம். This is the last இந்த days. கடைசி நாட்களிலே In this last days, சபைக்குள்ளே கர்த்தர் வல்லமையாய் இறங்கி கொண்டிருக்கிறார். Lord is doing mightily and great things in the church. இந்த உபவாச ஜெபத்திற்கு 21 நாள் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது When I was praying for this 21 days fasting prayer, இந்த ஜெபத்திலே முன்பாக வருகிறதான சில ஊழியர்களை பார்த்தேன். when I saw certain servants of God coming forward, அருமையான சகோதரி நம்முடைய அம்மா சுகந்தி அக்காவை பார்க்கும் பொழுது when I see Sister Sugandhi coming before for the meeting, ஆச்சரியமாக இருந்தது. it was surprising. வியப்படைந்தேன். I was surprised. எவ்வளவு பெரிய தேவ பயம். What kind of great fear of God? அந்த பயம், That fear of God. அந்த சரீரத்தை ஆயத்தப்படுத்தி இத்தனை நிமிஷத்துக்குள் போனால்தான் நான் போக முடியும் என்று சொல்லி அவர்கள் ஆயத்தத்தோடு வருகிறார்கள். That fear of God prepares his big body to get prepared and come on time. எதற்காக? Why? இயேசுவுக்காக. For Jesus. எதற்காக? Why? இயேசு எனக்கு கொடுத்த வாழ்க்கைக்காக. For the life that Jesus has given to me. எதற்காக? Why? இயேசு எனக்கு கொடுத்த ஞானத்திற்காக. For the wisdom that Jesus has given to me. எதற்காக? Why? என் இயேசுவுக்காக. For my Jesus. பெஞ்சமின் அண்ணா ஒரு பிரசங்கத்துல சொல்லுகிறார். Benjamin pastor in a message he நீ told, படிக்காதவனா இருந்தாலும் ஊழியத்துக்கு வா. even if you're uneducated, come for ministry. அவர் எடுத்து பயன்படுத்த முடியும். He can lift you up and use you. அந்த அப்போஸ்தல உபதேசத்தில் தான் நம்முடைய நடத்திப்புக்காரரும் ஆண்டவர் படிப்பறியாதவர் அல்ல, உலக படிப்பு இல்லாவிட்டாலும் தேவ அறிவிலே பெருகி இருக்கிறார். As per the apostolic doctrine, even our servant of God, even our pastor, even if he's not educated, but with divine knowledge God has filled him. அந்த அறிவு இதை காட்டிலும் மேலானது. That knowledge is better than this knowledge. பேதுருவும் பவுலும் பிரசங்கிக்கும் பொழுதும், When Peter and Paul preached, பேதுரு பேசுகிற காரியத்தை பார்க்கும் பொழுது when you think about the preaching of Peter, ஆச்சரியம், it is surprising. பயப்படத்தக்கவர்களாய் மாறினார்கள். Things of fear. ஓ, அவர்களுக்கு கல்விமானாக தேறினவராக பரிசேயர் சொல்லிக் கொடுக்கவில்லை, ஆனால் எப்படி இவர்களுக்கு வெளிப்பட்டது? Pharisees did not teach him the education, but how they become like this. ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறவர், Holy Spirit teaches them. அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறவர்களை ஒரு நாளும் வெட்கப்படுத்துவதில்லை. Those who sit down in his presence will never be shamed. இன்னொன்னும் சொல்லுகிறார் பெஞ்சமின் அண்ணே. Benjamin pastor further he நீ says, படித்திருந்தால் நலம், if you are lying down it will be good. அந்த ஞானத்தை கர்த்தருக்காய் பிரயோஜனப்படுத்து. If you are educated it will be good. Use this wisdom for the Lord. அவருக்காக பிரயாசப்படு. Labor for him. இதற்கேற்ற ஊதியம் மேலே உண்டு. And the earning salary for this is there in heaven. இதற்கேற்ற பலன் என் கர்த்தர் தருவார். The Lord will give the reward. My God will give it. எனக்கு அந்த நிச்சயம் இருக்கிறது. I have that assurance. எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஜீவ கிரீடமாய் தரப்போகிறார். நானும் ஆசையாய் பெற்றுக்கொள்ளுகிறேன். And God is going to give me as the living life of crown for me as a blessing, and I am going to go and receive it. ஆவலாய் காத்துக் கொண்டிருக்கிறேன். Curiously I am waiting for that. எப்போ என் இயேசுவை பார்க்க போகிறேன்? When I am going to see my Jesus. எப்போ என் ஞான சொரூபியாகிய அவரை பார்க்க When I போகிறேன்? am going to see my Jesus who is the God of wisdom. அவரை காணும் பொழுது When I see him, என்ன ஒரு ஆனந்தமாக இருக்க போகிறோம். what kind of joy it is going to be. அவருடைய ரகசியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை எனக்கு தந்திருக்கிறாரே. He has given me the wisdom to know his secrets. அவர் யார் என்கிறதை நாம் அறியும்படியான ரகசியத்தை கர்த்தர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறாரே. He is revealing the secret that what kind of God and who he is. முற்காலத்தில் வெளிப்படவில்லை. It was not revealed in the past. தற்காலத்திலே, Now in this இந்த season, காலத்திலே, in the present season, இந்த சமயத்திலே in this time, அவர் வெளிப்படுத்துகிறார். he is revealing it. எப்படி வெளிப்படுத்துகிறார்? How he is revealing. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் அவர் வெளிப்படுத்துகிறார். By the power of the Holy Spirit he is revealing. நிச்சயமாய் சொல்லுகிறேன், Surely I'll say, தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், prophetically I'll say, 2025 ஆண்டிலே in this 2025 year, கர்த்தர் வல்லமையான கிரியைகளை கர்த்தர் செய்ய போகிறார். Lord is going to do mighty and great things. நினையாத காரியம், The things which cannot be thought. நம்முடைய சிந்தனையில கூட சிந்தித்து பார்க்க முடியாத செயல்களை கர்த்தர் செய்ய Lord is போகிறார். going to do great things which cannot be thought, which cannot even would not have come in our mind. வார்த்தைகளே வராத வாயிலே The mouth which there's no words coming in. என் வார்த்தையை போடுவேன் என்று சொல்லுகிறார். He says, I will put my words in their mouth. மனுஷ பயம் அல்ல, It's not the fear of man, தேவ பயம். fear of God. அந்த தேவ பயத்தை
நாம் பெற்றுக்கொள்ளுவோம். Let's receive this fear of God. இந்த தேவ பயத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன வழிமுறை சொன்னேன்? What the ways I told to receive the fear of God? ஆவியானவர் இயேசுவின் மேல் தங்கினது போல என் மேலும் அந்த தேவ பயத்தின் ஆவியை தாருங்க என்று கேட்க வேண்டும். As like the Holy Spirit, the Spirit of the Lord rested in Jesus, asked to the Lord, "Oh Lord, give me the fear of the Lord by the Spirit of the Lord." வேதத்தில் இருக்கிற நியாய தீர்ப்புகளை அறிந்து கொள்ளும் பொழுது தேவ பயம் ஏற்படுகிறது. When we know the judgments in the scriptures, we have the fear of God. முதலாவது இந்த தேவ பயத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதம் சங்கீதம் 25ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனத்தில் பார்த்தது போல தம்முடைய வழியை அவர் போதிக்கிறார். Psalms 25:12, first blessings by the fear of the Lord. He teaches the way which he chooses. தீமையை விட்டு விலக செய்கிறார். He makes us to depart from the evil. மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன? What is the third blessing? பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு கர்த்தர் பூர்ணப்படுத்துகிறாராம். And Lord is perfecting us the holiness, perfecting us the holiness by the fear of God. நான்காவது ஆசீர்வாதம், Fourth blessing, அந்த ரகசியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். Lord reveals his secrets. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, My beloved children of God, பயத்தை பற்றி பேசிவிட்டேன். I spoke about the fear of God. ஒன்று அல்லது இரண்டு நிமிடத்திலே தேவ பயத்திற்கு மாறாக எதற்கு நாம் பயந்திருக்க கூடாது? One or two minutes, let me talk about the things for which we should not fear about. மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறது, Matthew chapter 10 verses 28. நீங்கள் மனுஷர்களுக்கு பயப்பட வேண்டாம். You should not fear man. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, 1 Peter chapter 5 நீங்கள் பிசாசுக்கு பயப்பட வேண்டாம். verses 8 and 9, you should not fear the devil. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? Hebrews chapter 2 verses 14-15. மரண பயம் உங்களுக்கு வேண்டாம். You should not have the fear of death. வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? Revelation chapter 2 verses 10, what it says, படப்போடுகிற பாடுகளை குறித்து எவ்வளவேனும் பயப்படாதே. do not fear for the sufferings which is going to come in your life. கர்த்தருக்கு பயப்படுங்கள். Fear to the Lord. எதுக்கு பயப்படக்கூடாது என்று அவரே நமக்கு போதித்து சொல்லிக் கொடுத்து கொண்டே இருப்பார். He himself, fear the Lord, he himself will teach you that for what all the things you should not fear. கர்த்தருக்கு பயப்படுங்கள். Fear the Lord. தீமையை விட்டு கர்த்தர் விலக்குவார். Lord will depart you from evil. கர்த்தருக்கு பயப்படுங்கள். Fear the Lord. பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்துவார். And he shall perfect the holiness in you by the fear of God. கர்த்தருக்கு பயப்படுங்கள். Fear the Lord. அவருடைய ரகசியத்தை வெளிப்படுத்துவார். He shall reveal his secrets to you. கண்களை மூடுவோமா? Let's close our eyes. கண்களை மூடி முழங்கால் படிடுவோமா? Let's close our eyes and kneel எத்தனை down. பேர் கேட்க போகிறோம்? What are we going to ask? உண்மையான தேவ பயத்தை எனக்கு தாருங்க. Oh Lord, give me the true fear of God. ஓ உண்மையான ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். The true spirit of the Lord is moving in midst of us. என் அன்பான சிறு பிள்ளையே, Beloved children of God, ஓ தூரத்தில் இருக்கலாம். you may be far. நீ சத்தத்தை எங்கேயாவது கேட்டுக்கொண்டிருக்கலாம். You may be hearing the voice from far wherever. ஆண்டவர் இங்கே மட்டுமல்ல, My God is not only here. எங்கும் இருப்பவர். He is the God who is forever. இருக்கிற இடத்திலே இருந்து Being in the place where you are. முழங்கால் படியிட்டு Kneel down. என் கர்த்தரை கூப்பிடுவாயானால், If you call upon my God, என் கர்த்தர் உனக்கு தென்படுவார். my God will appear before you. எப்படி? How? என்னுடைய பாவத்தையும் My sins, உன்னுடைய பாவத்தையும் your sins குமாரன் மேல வைக்கப்பட்டு was laid upon the Son. எல்லாம் சிலுவையில பரிகரிக்கப்பட்டு விட்டது. Everything was given in the cross. இப்போது என்னை அவர் ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். Now he has come to bless me. உண்மையான தேவ பயத்தை எனக்கு தர விரும்புகிறார். He desires to give the fear of God. கண்களை மூடி Close your eyes. ஆண்டவரே, Oh Lord, எனக்கு தேவ பயத்தை தாருங்க. give me the fear of God. நாவுகளை திறந்து சொல்லுங்க, Open your mouth and say, எனக்கு தேவ பயத்தை Oh தாருங்க. Lord, give me the fear of God. ஆண்டவரே, Oh my God, உம்முடைய நியாய பிரமாணத்தை அறிந்து கொள்ளும் போது when I know about the judgments, எனக்கு அந்த தேவ பயம் உண்டாகிறது. let there be fear of God in me. அப்பா, Oh my Father, உம்முடைய வேதத்துள்ளதை நான் காணணும் ஆண்டவரே. I want to see the things in scriptures. எனக்கு உமக்கு பயப்படுகிற பயத்தை Give me தாருங்க. the fear to fear you, மனுஷனுக்கு அல்ல, not to fear man, பிசாசுக்கு அல்ல, not to fear devil. அப்பா என்னை கண்ணோக்கி பாருங்க. Oh Father, look unto me. ஆண்டவரே என்னை நோக்கி பாருங்க. Oh my God, look unto me. உம்முடைய செவிகள் திறந்திருக்கிறது. Oh, the closed ears be opened. எனக்குள்ள மரண பயம் இருக்கிறது. There's fear of death. வியாதியில மரித்து போய்டுவேன் என்று பயந்திருக்கிறேன். I am feared that will I be dying in the disease. அவைகளை இல்லாமல் அந்த வல்லமைகளை கர்த்தர் அற்று போக பண்ணியிருக்கிறார். Lord is cancelling those powers. இப்ப படுகிற பாடுகள் நீ பயந்திருக்கிறாய். You are suffering for the things to come and you are fearful for that. அந்த பாடுகள் 10 நாள் தான். That suffering is only for 10 days. அது இயேசுவுக்காய் பாடுகிற பாடு. That suffering is for Jesus. அதற்கு மகிமை உண்டு. Glory is for that. அதுக்கு பலன் உண்டு. There's reward for that. அதற்கு ஆசீர்வாதம்
ஆசீர்வாதம் There's உண்டு, blessing for that. அதற்கு உயர்வு உண்டு, There's exaltation for that. அதற்கு கிரீடம் உண்டு, There's a crown for that. அதற்கு மேன்மை உண்டு. There's blessing for that. சிறியதாயிலும் அவர் மறக்கவே மாட்டார். Even if it is small, he will never forget it. சின்ன பாடாக இருக்கட்டும், Let it be small suffering. பெரிய பாடாக Let it be இருக்கட்டும், great suffering. எதையும் அவர் மறந்து விட மாட்டார். Nothing he will forget. எல்லாவற்றிலும் ஞாபக புத்தகத்திலே கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். Everything is written in the book of memory. நீங்கள் வாழ்கிற வீடுக்குள்ளே மாத்திரமல்ல, Not only in the house which you are living. உங்களுடைய பக்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரையும் கிறிஸ்துவுக்குள்ள நடத்தக்கூடிய கருவியாய் கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். Lord is going to make you an instrument to convert and lead every neighbor who is next to you towards Christ. உங்களுக்குள்ள மட்டும் வெளிச்சம் அல்ல, Not only light in you. நீங்கள் வாழ்கிற வாசஸ்தலம் எல்லாமே வெளிச்சமா இருக்க போகிறது. Every place where you dwell and live is going to enlighten. நீங்க வாழ்கிற தெரு வெளிச்சமாக இருக்க Your போகிறது. street where you live is going to be enlightened. மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. The city upon the mountain will not be hidden. ஏனென்றால் அவர் கிறிஸ்து. Why? Because he is Christ. ஏனென்றால் அவர் கன்மலை. Because he is rock. அவர் கன்மலை. He is rock. அந்த கன்மலை ஒரு முறை நமக்காக அடிக்கப்பட்டு The விட்டார். rock was struck for us once. மறுபடியுமாய் அவரிடத்தில் பேசி வருவாயாக. Again talk to him and come towards him. பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? Have you started to speak? ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? Have you started to praise him? கர்த்தர் தொட்டுக் கொண்டு இருக்கிறார். Lord is touching. ஷாரி பாலா காலா தீரோ பாலா காலா ஷிபிதுரு துருபிதி